சுந்தரவனத்துல எல்லா விலங்குகளும் ரொம்ப ஒற்றுமையா பாசத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல பெரிய பெரிய விலங்குகள் நிறைய இருந்தாலும் அந்த காட்டை நடத்திக்கிட்டு இருந்தது ஒரு நரிதான். ஏன்னா அந்த நரியோட குணம் நல்ல குணம். அந்த நரி ரொம்ப புத்திசாலியும் கூட. ஏய் மோண்டு குரங்கு, சுந்தர்வன்ல என்ன ஆச்சு? அங்க ஏதாச்சும் சண்டையெல்லாம் உண்டாச்சா என்ன? சர்தார், இதை மனசுல இருந்து எடுத்துறங்க. அவங்கெல்லாம் சண்டை போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க காட்டில் புத்திசாலி நிறைய இருக்கு. அது ரொம்ப திறமசாலி. காட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அதனால மொத்த காட்டுமே அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கேன். அதிகமா பேசாத. ரொம்ப வருஷமா அந்த காட்டை ஆள்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னோட முயற்சி வீணாவே போகுது. அந்த நரியோட பேச்சை தானே எல்லாருமே கேக்குறாங்க. அவனை என்ன ராஜாவாக்குமா பாரு. ஆனால் சர்தார், அவன் எதுக்கு அப்படி பண்ணணும்? நீ என்னோட யோசனையை கேளு. அப்படி சொல்லி சிங்கம் அதுக்கு ஒரு யோசனைய சொல்லுச்சு. புத்திசாலி நரி எப்பவுமே சாயந்தர நேரம் தான் காட்டை சுத்தி பார்க்க போகும். ஏன்னா காட்டுக்குள்ள யாராவது வேட்டைக்காரன் வந்திருக்கானான்னு தெரிஞ்சுக்க. அன்னைக்கு சாயந்தரமும் புத்திசாலி நரி அந்த பக்கமா போனப்போ மோண்டு அழுதுகிட்டே அதுக்கு முன்னாடி வந்துச்சு. புத்திசாலி நிறைய சீக்கிரமா என் கூட வா. அட என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி நீ பயந்துட்டே இருக்க? புத்திசாலி நிறைய, எங்க காட்டில் ஒரு மதம் பிடிச்ச யானை வந்திருக்கு. அது எங்க காட்டோட நிறைய மரங்களை சாச்சிடுச்சு. கொஞ்சம் விலங்க அங்கிருந்து போயிருங்கன்னு சொன்னிச்சு. அது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு அது அவனை கொன்னுடுச்சு. அப்புறம் சொல்லுது, என் கேள்விக்கு பதில் சொன்னா நான் இந்த காட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா அங்கிருந்து அது போகவே போகாதான். இப்படியே விலங்க கொன்னுக்கிட்டே இருக்குமா? உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் சொல்வீங்கன்னு. ஏன்னா நீங்கள் புத்திசாலி. தயவு செஞ்சு என் கூட வரீங்களா? இல்லைன்னா அது எங்கள் காட்டையே நாசமாக்கிடும். சரி, நான் வரேன். புத்திசாலி நரி உடனே குரங்கு கூட அங்கிருந்து போச்சு. ஆனா அது காட்டோட நடு பகுதிக்கு போன உடனே அதோட காலு ஒரு கயிறுல தட்டுச்சு. அவ்வளவுதான், ஒரு பெரிய கூண்டு வந்து அது மேல விழுந்துச்சு. அட, இந்த கூண்டு எங்கிருந்து வந்துச்சு? அப்போ அங்க ஒளிஞ்சிருந்த சிங்கம் வெளியில வந்துச்சு. அப்புறம் சொல்லுச்சு, அடவா, கடைசியா நான் உன்னை பிடிச்சிட்டேன். அப்படின்னா இல்லாம உங்க வலையா? ஆமாம், 2 பேரோட வளையுது. நீங்க ரொம்ப நேரம் என்ன கூட்டுல வைக்க முடியாது. என் காட்டுவாசிங்க கண்டிப்பா என்ன தேடிக்கிட்டு இங்க வருவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு. நீ அங்க இருப்ப. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உன்னை தேடுவாங்க? அது சொன்னதை கேட்டு நரிக்கு எதுவும் புரியவே இல்ல. கல்லு நரிய, கொஞ்சம் முன்னாடி வா. அப்ப அந்த இடத்துக்கு புத்திசாலி நரி மாதிரியே இருக்கிற இன்னொரு நரி வந்துச்சு. அத பார்த்து புத்திசாலி நரி ஆச்சரியப்பட்டுச்சு. இன்னிலிருந்து உன்னோட இடத்துல இவன் இருப்பா. அதுக்கப்புறம் என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடும். அப்படி சொல்லி அவங்க 3 பேரும் சத்தமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் சிங்கம் அந்த இன்னொரு நரியை சுந்தரவனத்துக்கு அனுப்பி வச்சது. அடுத்த நாள் காலையில அந்த போலி நரி புறா கிட்ட சொல்லுச்சு, புறாவே, இத ஒட்டுமொத்த காட்டுக்கு நீ சொல்லு. மத்தியானம் எல்லாரும் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல எல்லாருமே வரணும். சரி புத்திசாலி நரியே. கொஞ்ச நேரத்துல புறா இந்த விஷயத்த காட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. மதிய நேரம் காட்டை சேர்ந்த எல்லா விலங்குகளும் நரி எங்க வர சொல்லுச்சோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஞ்ச நாட்களுக்கு என் தம்பியை பார்க்க இன்னொரு காட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அப்புறம் என்னன்னா, நான் போனது என்னோட பதவிய தகுந்த விலங்கு நிரப்பணும். யானையே, ஜிராஃப், பகீரா, காளை 4 பேரு அதுக்கு யோக்கியமா இருக்கீங்க. ஆனா காட்டுல 4 பேரு ஆள முடியாது. ராஜா ஒருத்தர் மட்டும்தான் ஆக முடியும். புத்திசாலி நரியே, நீங்களே சொல்லுங்க, யார ராஜாவாக்குறது?
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4 பேரு சண்டை போட்டு காட்டணும் யாரு ரொம்ப பலசாலின்னு. யார் இந்த சண்டையில ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த காட்டுல நான் ராஜாவாக்குவேன். நரி சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நரி சொல்லுச்சு, நாளைக்கு காலையில எல்லா விலங்குமே இங்க வந்தாகணும். 4 பேர் யாருன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றதை எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா இந்த பேச்சையும் நீங்க கேட்டாகணும். அப்படி சொல்லி நரி அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மோண்டு குரங்கு சிங்கத்துக்கிட்ட போச்சு. அங்க சொல்லுச்சு, உங்களோட யோசனை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு சிங்கராஜா. நாளைக்கு காலையில நம்ம நரி அவங்க காட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டைய மூட்டிட்டு வந்திருக்கு. அந்த சண்டையில பெரிய பெரிய விலங்கெல்லாம் சாக போகுது. அதுக்கப்புறம் அந்த காட்டை நீங்க ஆளலாம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லிருக்க, சந்தோஷமா இருக்கு. காலையில விடிஞ்சதும் சின்னது பெருசு எல்லா விலங்குகளும் அங்க வந்தாங்க. சுந்தரவனத்துல இது முதல் தடவையா நடக்க போகுது. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க மோத போறாங்க. அதனால அந்த சண்டைய பாக்குறதுக்காக எல்லா விலங்குகளும் அங்க வந்திருந்தாங்க. யானை, ஒட்டகம், கருப்பு சிறுத்தை, காளமாடு எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நரி மேல நின்னுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் 3 என்னதோ நீங்க சண்டைய ஆரம்பிக்கலாம். நாங்க தயாரா இருக்கோம். 1 2 3 ஆரம்பிங்க. அப்படி சொன்ன உடனேயே யானை அதோட தும்பிக்கையால நரிய தூக்கி தூரமா வீசிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் சேர்ந்து நரிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாருமே என்ன எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடணும்ல. அவங்க 4 பேரும் நரி சொன்னதை கேட்கல. அதை போட்டு படாத படுப்படுத்தினாங்க. அதை பார்த்து எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாரும் கையை தட்டி ரசிச்சாங்க. நரி ரொம்ப தவிக்கும் போதுதான் அவங்க 4 பேரும் சும்மா இருந்தாங்க. எல்லாருமே என்ன அடிக்கிறீங்களா? புத்திசாலி நிறைய எல்லாம் நாங்க புத்திசாலி நிறைய தொட கூட மாட்டோம். நீங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீ எங்களுக்குள்ள சண்டை போடுங்கன்னு சொன்னல, அப்பவே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீ எங்க நரி இல்லவே இல்லை. இன்னொன்னு கூட எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்க நரி இப்போ எங்க இருக்காங்க. அதனால சாயங்காலம் பூரா உன் பின்னாடியே வந்துச்சு. அப்புறம் நீயும் மொண்டு முந்தர் பேசின எல்லாத்தையும் அது கேட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க நரிய கூட விடுதலை ஆயிடுச்சு. அப்ப அங்க புத்திசாலி நரி சந்தோஷமா வந்துச்சு. நீங்க எல்லாரும் புத்திசாலிங்க தான். அது ஏன்னா இவங்க என்னோட பேச்ச எல்லாத்தையும் கேட்பாங்க. நான் தான் இவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்த, நான் இருந்தாலும் இல்லைனாலும் யாருமே சண்டை போடக்கூடாதுன்னு, காட்டுல அன்பா இருக்கணும்னு நீ இவங்க கிட்ட சண்டை போட சொன்ன. அது பெரிய தப்பு. இதனால தான் நீ பிடிபட்ட. ஐயோ, நான் பண்ணது தப்புதான். என்னால இப்ப எந்திருக்க கூட முடியலையே. உன்னோட இந்த பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படி சொல்லி காளமாடு எட்டி ஒரு உதைச்சதுல நரி பறந்து போய் தூரமா விழுந்துச்சு. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே புத்திசாலி நரிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க பார்த்தா நம்ம சந்தோஷம்தான் கெட்டு போகும்.